மகனே, நீ கடகராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் வீண் அலைச்சல்களையும் அடிக்கடி இடமாற்றத்தையும் தரும். வேலை குறித்து குழப்பங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவானால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். குடும்பத்தை பிரிந்து வெளியூர் செல்ல வேண்டி வரும். இந்த அமைப்பை வெளிநாடு அல்லது வெளியூருக்கு வேலைக்கு செல்ல பயன்படுத்திக்கொள். இந்த மே மாதத்தில் வருமானம் சற்று குறைவாக உள்ளது. வரும் பணமானது செலவுக்கு கூட பத்தாத நிலையில் உள்ளது. 3ஆம் இடத்திற்குரிய புத பகவானால் உறவினர்கள் மூலம் பங்கு தகராறு ஏற்படும். வாங்க வேண்டிய அனைத்தையும் வாங்கி கொண்டு எனக்கு என்ன செய்தாய் என்று கேள்வி கேட்பார்கள். புதிய தொழில் அல்லது புதிய வேலை செய்வதற்காக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். புதிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பாய். 4ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவானால் விற்க முடியாமல் இருந்த நிலம் விற்று நல்ல லாபத்தை தரும். இந்த மாதத்தில் புதிதாக மின்சார வாகனம் வாங்குவது போன்ற செலவுகள் ஏற்படும். தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அதோடு தாயின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதாவது புதிய தொழிலுக்காக தாயின் நகை அடமானம் வைத்து புதிய தொழிலை தொடங்குவாய். 5ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவானால் பூர்வீக சொத்துக்களின் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் வரக்கூடும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என சமாளித்துக்கொள். இந்த மே மாதத்தில் நண்பர்களின் பேச்சை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். தங்களது சுய லாபத்திற்காக உங்களை பணயம் வைப்பார்கள். 6ஆம் இடத்திற்குரிய குரு பகவானால் ஏற்கனவே வாங்கியிருக்கும் கடன்களை கட்டுவதில் சிரமம் ஏற்படும். கவனமாக இரு. இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலம் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றது. 7ஆம் இடத்திற்குரிய சனி பகவானால் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்திற்குரிய குரு பகவானால் இந்த மே மாதத்தில் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றது. தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவானால் தொழிலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சில கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவானால் இந்த மாதத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் குறைவாகவே கிடைக்கும். பெரும் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். 12ஆம் இடத்திற்குரிய புத பகவானால் தொழிலில் முதலீடு செய்வதில் பணப்பிரச்சனைகள் ஏற்படும். கடன் வாங்க நேரிடும். இது உனது குருவின் வாக்காகும்.